7. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படின்ட்டு சொல்றார். இந்த வசனத்துல 3 ஆட்களை பேசுறார். உன் விரோதி, உங்கள் சத்துருக்கள், உங்கள் எதிராளி இப்படின்னு உங்களுக்கு விரோதமா சத்துருக்கள் இருக்கிறாங்க, விரோதிகள் இருக்கிறாங்க, எதிராளி இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு வழியா உங்ககிட்ட வருவாங்க. எதிராளியா உன்னை நிர்மலமாக்க, உன்னை இல்லாமல் போக்க, உன்னை கெடுக்க ஒரு வழியா வருவாங்க. 7 வழியாட்டு அவர்கள் ஓடி போவார்கள் அப்படின்று செதறி ஓடுவானோ. ஒரு பைபிள்ல ஒரு வசனத்தை சொல்லுது, தண்ணி தெரிச்சு போறது போல மனுஷன் ஒரு வழியா உனக்கு முன்னாடி வர்றவன் 7 வழியா தண்ணி தெரிச்சு போகிறது போல மனுஷன் தெரிச்சு ஓடுவான் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி இது நடக்கும்? ஒரு வழியா வர்ற என் சத்துரு 7 வழியா ஓடுறான் பாருங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்றேன், சரியா? இந்த வசனத்துல இருக்குது அற்புத விதமான ஒரு வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். அது என்னன்னா, சத்துருக்களெல்லாம் ஒரு வழியா வர்றவன் பல வழியில ஓடுவான் இல்லையா? ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவது, நம்முடைய சத்துருக்களை நம்மளத்துல ஒப்பு கொடுக்கிறான்றது. இன்னொன்னு, நம்முடைய சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார்ன்றது பாருங்க, நம்மகிட்ட ஒன்று ஒப்பு கொடுக்கிறாரு, இன்னொன்னு தூதன் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ரெண்டு ஒப்பு கொடுத்தல் இருக்குது. சத்துருக்களை ஒரு வழியில நீங்களும் துரத்துவீங்க உங்க சத்துருக்களை, இன்னொரு பக்கம் உங்க சத்துருக்களை கர்த்தருடைய தூதனானவர் துரத்துவார் அப்படின்றார். உங்களுடைய எதிராளிகளை பாய்ந்து, உங்க எதிராளிகளை, உங்களுடைய சத்துருக்களை, உங்களுடைய விரோதிகளை உங்களால துரத்த முடியாத சூழலை இருக்கும்போது அவர்களை தூதனுடைய கரத்துல கொடுத்து, தூதன் அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்காக அவர்களை தூதனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவான்ற. அதுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன், கொஞ்சம் நல்ல விஷயம், அற்புத விதமா இருக்கும். இதுல நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிடலாம். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுல கிழவனார் மேல நம்பிக்கை இருக்குது, வாலிபருக்கு மேல குடும்பக்காரங்களா இருந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இது எல்லாமே இந்த ஒரு இடத்துல வந்துருது. இதுல வாலிபருடைய மோகம், கிழட்டு மனிதருடைய மோகம், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை பார்த்து நான் கிழடன்ட்டேன். அதுக்கு 2 பேர் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. எப்படி அவரை பார்த்து கிழடன்னு சொல்லலாம்? கிழவனை கிழவன் தானே சொல்ல முடியும், கோமரனை சொல்ல முடியும், ஓல்டு மேன் தான் சொல்ல முடியும். என்னைய ஒரு தங்கச்சி வந்து மாமான்னுச்சு, வருத்தமா தான் இருந்துச்சு. மாமா தானே, வயசு 45 ஆச்சு. எனக்கு வருத்தப்படுறதுனால நான் மாமா எல்லாம் போக முடியாது. நான் பிரதர் கிடையாது, இல்லை வாலிபனும் கிடையாது, டீனும் கிடையாது, பிரதரும் கிடையாது. 45 மாமா தான். எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதம் இருக்குது. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள முடியல. 70 வயசு 75 வயசு வரைக்கும் அவரை போய் கிழடன்ட்டேன், கிழட்டு பாஸ்டர்ன்ட்டேன். அது உடனே போகுது. பைபிள்ல கிழடனும் கிழவன்லாம் வார்த்தை இருக்குதுங்க, அதை அப்படித்தானே பேச முடியும். எங்க கிழடை எப்படி சொல்லுவீங்க நீங்க? முதியோர் அப்படிதான் சொல்லுங்க. முதியோர்னு வர்ற இடத்துல முதியோரும் வருது, கிழடன்னு வர்ற இடத்துல கிழடன் வருது. இந்த ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? முதியவர் அப்படிங்கிறதுக்கு கிழடனுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன் நான். முதியவர் அப்படி சொன்னா அந்த முதியவர் இவருடைய பார்வைக்கு நல்லவரா இருக்கிறார், அதனால முதியவர்னு பேர் வருது. அந்த 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 ஒரு மதிப்பு கொடுத்து பேசுறாங்க. கிழடர் அப்படி சொல்லும்போது பிடிக்காத ஒரு மனுஷனை தான் கிழட்டுவானான்னு. இது உங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான், முதியவரும் ஒண்ணுதான், கிழவரும் ஒண்ணுதான். பட் அவங்களுடைய கேரக்டரை பொறுத்து தான் இந்த லாங்குவேஜ் மாறுது, டோன் மாறுறது. எப்படி? கேரக்டரை வச்சுதான். இதெல்லாம் உள்ள இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க, இங்க வாலிபர்கள் கிழடர்கள் எல்லாரும் லோத்துக்கு எதிராளியாய், சத்துருவாய், விரோதியாய் வந்தபோது தேவனுடைய தூதனானவர் அங்கு பெரிய அற்புதத்தை செய்து அவங்கள ஓட பண்ணினார். அதைத்தான் சொல்ல போறேன் நான்.
இது நல்லா வாசிக்கிற அற்புத விதமான ஒரு வேத பகுதி. ஆதியாகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் லோத்தை பத்தி ஒரு அற்புத விதமான காரியம் இருக்குது. நீ நல்லா வாசிக்கணும். எனக்கு நல்லா பிடிச்ச பகுதி. அதுல 2 தூதர்கள் லோத்தை வந்து சந்திக்கிறாங்க. அவன் சோதோம் குமாரன் பட்டணத்துல இருக்கிறார். லோத்துடைய பிள்ளைங்க, ஒய்ஃபு, இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வேலைக்காரி, ஆடு மாடு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பக்கபலமா இருக்குது. அந்த பட்டணத்துடைய வாசல்ல தான் இருக்கிறாங்க. டெண்டு கட்டி, வீடு கட்டி, டெண்டுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஒரு வீடை கட்டி அங்க வாழ்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாயந்தரம் தான் வர்றாங்க 2 தூதன் வந்து வீட்டுக்குள்ள வந்துடுச்சான். வந்த உடனே அந்த சோதோம் குமாரன் பட்டணத்துல இருந்த வாலிபர்கள் கிழட்டுவானான் இருக்குது. அதுல கிழடர்கள் அப்படின்னு படிச்சு இருக்குதா இல்லையா? இருக்குதாமா? கிழட அவன் சொல்லலாம். கிழடர்கள் 4 பக்கம் வந்து கூடி வந்தாங்களாம். அதாவது சோதோம் குமாரன் பட்டணத்துல கிழக்கு சைட்ல மட்டும் வந்து வரல, மேற்கு சைட்ல மட்டும் இருந்து வரல, வடக்கு தெற்கு 8 சைட்ல இருந்து வந்தாங்க. வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவனுக்கு விரோதமா பேசுறாங்க. இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுல 2 பேர் வந்தாங்கல்ல? ஆமா. அவங்க 2 பேரையும் இங்க எல்லாருக்கும் அவங்களோட கூட அவங்கள அறியணும், அவங்களோட நேரம் பார்க்கணும். அதாவது பப்ளிக்கா சொல்றாங்க, 2 பேர் வந்திருக்கிறாங்க உங்க வீட்டுக்கு, அப்ப அவங்களோட கூட செக்ஸ் பண்றதுக்கு இங்க எல்லாருக்கும் அவங்கள அப்படின்ட்டு. என்ன மனுஷன் பாருங்க. ஒரு ஊர்ல இருக்கிற எல்லா கிழடனும் எல்லா வாலிபனும் வந்திருக்கிறான். இவங்க 2 பேரும் ஒரு 2 வாலிபனை கூப்பிடுறாங்க, பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சத்துருக்களா விரோதிகளாய் வந்து நிக்கிறாங்க. அப்ப லோத்து சொல்றாரு, ஒரு அற்புத விதமான வார்த்தை சொல்றாரு, பக்கா மோகம் நிறைஞ்சிருக்கிற பகுதி. அப்ப அவரு சொல்லுவாரு, ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. என் வீட்டுல புருஷனை அறியாத 2 ஸ்திரீ இருக்கிறா, அவளை நான் தாரேன். அதாவது இதை கொஞ்சம் பச்சையா பேசினா ரொம்ப கொடூரமா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை போட்டு பேசிருக்கிறாங்க. இந்த அறிந்து கொள்வது, புருஷனை அறியாத ஸ்திரீ, இப்படி சொல்லுவதெல்லாம் பயங்கரமான ஒரு மோகமான காரியத்தை சொல்லுது. சரி, அப்ப சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. இதுவும் 2 அவங்க மோகத்துல வந்து இருக்கிறாங்க, வாலிபர் கிழவர்கள் 2 பேர் அவங்க மோகத்துல வரும்போது இவங்க அழகான விஷயத்தான் சொல்றாங்க. புருஷனை அறியாத 2 ஸ்திரீகள் இருக்காங்க தார் அப்படி சொல்லும்போது அவனை சொன்ன பதில் என்ன, எனக்கு வேண்டான்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேண்டான்ன இத மாதிரி எங்களுக்கு நிறைய இருக்கிறோம், நிறைய பார்த்துருக்கிறோம், இதெல்லாம் புளிச்சு போச்சு, எங்களுக்கு வேண்டான்றான். இதுல ஷாக்கான விஷயம் என்ன, வாலிய பசங்க நம்ம சொல்லுவோம் பாருங்க, வாலிய பசங்க நான் அப்படி இப்படி நடக்கத்தான் செய்வான். கிழட்டாருக்கு என்ன வந்துச்சு? கிழட்டாரும் அப்படித்தான், எல்லா கிழவனுக்கும் அப்படித்தான். கிழவன்மார்களா நல்லவன் நம்பிடக்கூடாது. எல்லா கிழவரும் பைபிள் சொல்லுது, சோதோம் குமாரன் பட்டணத்துல வாழ்ந்த எல்லா கிழவனாரும் லோத்துக்கு விரோதமாய், லோத்துக்கு பிள்ளைங்களுக்கு விரோதமாய் மோகம் கொண்டு அவர்களை இல்லையா அங்க இருக்க புருஷர்களை அறிவதற்கு வந்தாங்கன்னு இருக்குது. இப்ப பிரச்சனையை பாருங்களேன். லோத்துக்கு விரோதமா ஒரு வழியா இல்ல 4 வழியா பிரச்சனை வந்துச்சு. 4 தேசத்துல இருந்து பிரச்சனை வந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சு பாருங்களேன். உடனே கத்துரு தூதனுக்கு கட்டளை கொடுக்க, தூதை அங்க வந்து எல்லா கிழடு வாலிப எல்லாருடைய கண்களையும் குருடாக்கிட்டார். அப்ப நான் சொல்லுவேன், உனக்கு விரோதமாய் சத்துருக்கள், எதிராளிகள், விரோதிகள் உனக்கு விரோதமா வந்தா தேவன் அதை முறியடிக்கும்படிக்காய் அற்புத விதமான காரியத்தை தன்னுடைய தூதன் மூலமா செய்து முடிச்சிடுறார். நடக்குங்க, எனக்கும் நடக்கும். அது எனக்கு விரோதமாய் ஒரு வழியா இல்லைங்க, 7 வழியா வந்தாலும் கர்த்தர் அவைகளை நிர்மூலமாக்கும்படிக்காக கர்த்தர் செய்வார். ஒரு கரங்களை தட்டி ஆமென். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும். என்ன பாயிண்ட் என்ன, நீங்க நல்லா படிக்கணும் இல்லையா, நல்லா கேட்கவும் செய்யணும். அந்த குருடாக்கப்பட்ட வாலிபன் இருந்தான், குருடாக்கப்பட்ட கிழட்டு 2 பேர் இருந்தாங்க இல்லையா, குருடா ஆயிட்டாங்க. அப்புறம் எங்க சுத்துனாங்கன்னு இருக்குது. இந்த கிழட்டுவானாலும் இந்த வாலிப வானாலும்
அந்த பட்டணத்துடைய அந்த வாசலையே தேடினார்களான் இருக்குது. வாசலையே தேடினாங்கன்னா எங்க தேடினா ஊருக்கு போறதுக்கு, அவங்க வீட்டுக்கு போட தேடல. கண்ணு குருடாயிடுச்சு. ஆனாலும் தன் காமத்தை நிறைவேற்றுவதற்கு கிழவனார் போராடினார். அப்படியே சுத்தி சுத்தி வராரு. இந்த லோத்து வீடு எங்க இருக்கு, லோத்து வீடு எங்க இருக்கு. நல்ல அழகான ஸ்டைலோட வாலிய பசங்க வந்திருக்கிறான். அவன் எங்கிருந்து வந்தான் கூட தெரியாது, யார் பத்த பிள்ளைன்னு தெரியாது, தூதனா மனுஷனான்னு தெரியாது. ஒரு மாதிரி களைச்சி நிக்கிறான், ஒரு மாதிரி வெறி கொண்டு நிக்கிறான். இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, மனுஷனுக்கு இங்க பாவம் பெருசா இல்லைன்னா உயிர் பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் தான் பெருசு, உயிர் பெருசு கிடையாது. எந்த மனுஷனுக்கும் உயிர் பெருசு கிடையாது, பாவம் தான் பெருசு. அதாங்க சுட்டி காட்டுது. பாவம் வந்த பின்னாடி மரண பயத்தை தேவதூதன் அவங்களுக்கு கொடுத்த பின்னாடி கூட என் கண்ணு குருடாகிட்டு நீங்க இருக்கிறது சரியில்லைன்னு ஓடாம, தெரிச்சு ஓடாம மறுபடியும் லோத்தோட வீட்டையே தேடினார்களாம். எனக்கு ஒரு மனுஷனை பல நாள் பழகிட்டு இருந்தேன் நான். அப்பப்ப குடிக்க ஒரு 200 ரூபாய் கேட்பார். என்னைய பார்க்கும் போதெல்லாம், பாஸ்டர் புரட்டாத இங்க ஒரு 50 ரூபா குடும்பம் பாரு, பயங்கர கோடீஸ்வரர். அவருடைய சொத்தை வித்த கிட்டத்தட்ட ஒரு 10-25 கோடி ரூபாய் ஷேர். பயங்கர பணக்காரங்க. ஆனா அவருக்கு வீட்டுல காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவர் என்னைய பார்க்கும்போது புரட்டாதீங்க காசு, புரட்டாதீங்க காசு சொல்லுவார். அவர் புரட்டாலாம் திங்க மாட்டார். வீட்டுல நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா 50 ரூபா கேட்டா 100 ரூபா கொடுப்பேன் நான். நம்மளுக்கு கொடுக்க கத்தர் பழக்கி வச்சதுனால 1000 ரூபா கேட்டா 2000, 3000 கேட்டா 5000 கொடுத்துட்டு, இல்லை கொடுத்து நம்ம கெட்டு போகல, நல்லா தானே இருக்கிறோம், அதுவும் மைண்ட்ல பேசும், சேர்த்து கொடுத்துருந்தேன். அப்ப நான் சொல்லுவேன், இங்க சர்ச்சுக்கு வரலாம்ல இல்லையா, குடிச்சு கெட்டு போறீங்களே, டாக்டர் சொல்லிட்டாரு குடிச்சா போயிட வேண்டியதுதான், அப்படி குடிச்சா போயிடும் டாக்டர் சொல்லிருக்கிறார். நானும் சொன்னேன். ஏன்னு சொன்னா, அவருக்கு சில நாட்கள் வயிறு பிரெக்னன்ட் ஆயிட்டு பெருசாயிட்டு, சில நாட்கள் அடுத்த 2 நாள் கட்ட வயிறு ஒட்டிடும். அவருடைய வயிறு முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். குடிக்கும் போதெல்லாம் முன்னாடி போயிடும், குடிக்கணும் பின்னாடி வந்து. ஒரு நாள் வந்து நிட்டார். 10 தேங்காய் இருக்குது, வாங்கிட்டு காசு தரேன். சரி அப்பா. அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. எவ்வளவு நேரம் தான் பாஸ்டர்ட்ட சும்மா போய் பைசா கேட்டு தெரிகிறது. அதனால காட்டுக்குள்ள அவருடைய சொத்துல போய், அவருடைய சொத்து கிடக்குது, அந்த சொத்து ஏக்கர் கணக்கு கிடக்கு, அதுல போய் 10 தேங்காய் கொண்டு வந்தாரு. காசு தந்தே வாங்கணும் கேட்டார். உயிர் பேரும் இவ்வளவு பைசா கொண்டு போய் குடிச்சேர்ன வேண்டாம், காசு தேங்காய்க்குள்ள காசை கொண்டு அடிச்சு வாங்குறான், கொடுக்க தான் முடியும். மறுநாள் காலையில நாங்க பேட்டிங் அடிச்சுட்டு இருக்கிறோம், நான் என் ஒய்ஃபும். ஒரு ஆள் வந்துடுது, பக்கத்து வீட்டையா போயிட்டாரு. மறுநாள் போஸ்டர் போட்டாங்க. எத்தனையோ பேர் விளக்குனாங்க, இது குடிச்சா உயிர் போயிடும், குடிச்சா உயிர் போயிடும். ஆனா அவன் உயிர் பயத்தை விடவும் அவன் பாவம் தான் அவனுக்கு சந்தோஷம். இங்கேதான் லோத்து விஷயத்தை சொன்னது. எதுக்கு நான் இதை சொல்றேன், லோத்துடைய இடத்துலையும் அவங்க கண் கூடாக்கப்பட்டு இனி எங்கேயாவது விழுந்து சாக வேண்டிய சூழ்நிலை வந்த பின்னாடி கூட கிழவருக்கும் வாலிபர்களுக்கும் மோகம் பெருகின போது லோத்து வீட்டில் இருக்கிற பசங்களை 2 தூதனை பசங்களை மாதிரி வந்திருக்கிறான், அவங்களே தேடி சுத்தி தெரிஞ்சுட்டு இருந்தான்றது. நான் எதுக்கு இதை சொல்றேன், உங்க சத்துருக்கள் என்ன சொன்னாலும் பொம்மட அடங்க மாட்டான், சாவர வரைக்கும் அடங்க மாட்டான். அவனுக்கு பாவ மனுஷன் திருப்பி திருப்பி வருவான். நம்ம அவன் உயிர் போனா கூட பரவாயில்லை, அவனுக்கு லட்சியம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட சத்துருக்கள், விரோதிகள், அவங்கதான் விரோதி சத்துரு. இந்த மனசாட்சி இருக்கிறவனுக்கு சத்துருன்னு சொல்லாண்டா, விரோதின்னு சொல்லாண்டான் இல்லையா, எதிராளி சொல்லாண்டா, விட்டுட்டு போயிருவான். நம்முடைய எதிராளியும் சத்துருயும் விரோதியும் அவன் உயிர் போனா நம்மளை விட மாட்டான். இப்ப சொல்றாரு, இப்படிப்பட்ட சத்துருக்கள், விரோதிகள், எதிராளிகள் இருக்கும்போது உன்னைய கர்த்தர் பாதுகாப்பாருன்ற. எவ்வளவு பெரிய பவரான வார்த்தை பாருங்கன்னா, என்னைய கர்த்தர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லு. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இது இல்லையா. ஒரு வழியாய் வருகிற ஒரு சத்துரு 7 வழியாய் ஓடி போவார்கள் என்பதற்கு எவ்வளவு அற்புத விதமான ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் பைபிள் எடுத்து வச்சிருக்க பாருங்க. கண்டிப்பா உனக்கு விரோதமாய் இப்படிப்பட்டவர்கள் வரும்போது அவர்களை புறம்பே தள்ள அவர்களை ஓடி போவார்கள் அப்படின்ட்டு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்றேன், உங்களுக்கு நடக்குங்க, பயப்படாண்டா. நான் கெட்டு போயிடுவனோ, நான் நாசமா போயிடுவனோ, நோ. பெரிய பெரிய கிழட்டு காமர்கள், மோகம் பிடிச்சவங்க, வாலிபர்கள் வந்து
லோத்தையும் லோத்துடைய மனைவியையும் லோத்துடைய பிள்ளைங்களையும் ஒண்ணு பண்ண முடியலையே. ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள ஒத்தையில தான் நிற்கிறான், அவனுக்கு சப்போர்ட்டே கிடையாது. ஆனா தேவனுடைய தூதன் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. தேவன் தன்னுடைய தூதன் அனுப்புனாரு. நான் ஒரு ஊர்ல வந்து இருக்கிறதுனால, நான் எங்க ஊர்ல நான் இருக்கிறேன், நான் ஒரு பெந்தகோஸ்துக்காரன் இருக்கிறேன், மிச்சம் எல்லாரும் பெந்தகோஸ்துக்காரங்க இல்லை, அதனால நான் கெட்டு போயிடுவேங்கிறத நம்ப கூடாது. எனக்கு ஒரு இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிருக்கிற உன் சத்துருக்குள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து. அப்படிதான் எனக்கு சத்துருக்குள் மத்தியில உன் பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன் சாப்பாடுலாம் உன் சத்துரு கூட்டத்துல நிறைய தான் இருக்கும், உன்னை கெட்டு போக மாட்டேன்றார். யாரும் எங்க யாரையும் கெடுக்க முடியாதுன்றார். ஏன்னா கர்த்தர் இருக்கிறார், அதை நம்புங்க, விசுவாசிங்க. அவருடைய தூதன் சத்துருக்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால சத்துருக்களை தூதன் சங்கரிக்கும்படி தேவன் ஒப்பு கொடுத்திருக்கும் போது நான் வெக்கப்பட்டு போயிடுவேன், நான் கெட்டு போயிடுவேன் அப்படின்றது நடக்கவே செய்யாது. ஆமென். நான் கெட்டு போயிடுவேன், சூழ்நிலை அப்படி மோசமாயிரும், இப்படி மோசமாயிரும், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் நெஞ்சில கொஞ்சம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து வெள்ளை சட்டை உடுத்துட்டு போறோம் பேசுற பேச்சு. விசுவாசத்தை உடுத்துட்டு போறவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். விசுவாசம் என்கிற அஸ்திபாரத்தை தன் இருதயத்துல போர்த்தி கொண்டிருக்கிறவன் அப்படி பேச மாட்டான். எபேசியர் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, 6 பாயிண்ட் சொல்லியிருப்பார். கச்சை, கேடகம், இடுப்பு பேசிருக்கிறார் இல்லையா, அதை வச்சிருக்கேன், சோர்ந்து போக மாட்டான். இந்த கடமைக்கு வெறும் வெள்ளை உடுத்துட்டு போறவன் தான் சோர்ந்து போவான். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி வச்சிருக்கிற, விசுவாசத்தை பிடிச்சிருக்கிற மனுஷன் ஒரு கிளம்புனாங்க, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் சத்துருக்களை இன்னைக்கு பசிங்கிற சத்துரு, இன்னைக்கு பிளகினுங்கிற சத்துரு வந்திருக்கலாம், கர்த்தர் என்னை கண்டிப்பா என் ஊர் மத்தியில என்னை பெரும் புகழமாட்டு வைப்பார். எனக்கு ஒரு ஆசை, நீங்க ஊரே பவுலுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அவனுடைய ஊர் ரட்சிக்கப்படணும். அவனுக்கு பவுலுடைய ஆசை இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவனுடைய பெரிய பிரியமா இருக்கிறதுன்றார். ஆனா ரட்சிக்கப்பட முடியல. எனக்கு அப்படி ஒரு ஆசை உண்டு, கேசவன் புத்தந்தர் ரட்சிக்கப்பட வேண்டும்னு ஆசை உண்டு. அதனால கேசவன் இருந்து யார் வந்தாலும் காசு கொடுப்பேன் நான், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அவங்க ரட்சிக்கப்படணும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். எனக்கு என் ஊர் ரட்சிக்கப்படணும் ஒரு ஆசை இருக்குது. அது சத்தியத்தினால இல்லை, நாம் சில நன்மைகள் அல்ல ரட்சிக்கப்படுவான். அதுக்கு விரோதமாய் எவ்வளவு சத்துருக்குள் வந்தாலும் தேவன் அதற்கு விரோதமாய் கொடியேற்றுவார்ன்றது. 2வது பாயிண்ட், இந்த ஒப்பு கொடுப்பான் இருக்குது. லார்ட் வில் ஹேண்ட் அப்போனன்ட், சத்துருக்களை எல்லாம் ஒப்பு கொடுப்பார். யார்கிட்ட? உங்ககிட்ட. நீங்க சத்துருவை துரத்துவீங்க. எப்படி இது சாத்தியமாகும் பாரு. என் சத்துருக்களை நான் தூதன் துரத்தணும், ஓகே, அது தேவ வல்லமை படைச்சது துரத்தும். நான் எப்படி என் சத்துருக்களை துரத்த முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு. கர்த்தர் தன்னுடைய ஆவியை உனக்கு தருவார், உங்கள் சத்துருக்களை முறியடிப்பீர்கள் அப்படின்ட்டு. இது நியாயாதிபதி புஸ்தகத்தில் இருக்கு பாருங்க. லேவியராம் புஸ்தகத்தில் 26:7-26:8 உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்கள் விழுவார்கள், 5 பேர் 500 பேரையும் 500 பேர் 10,000 பேரும் துரத்துவீர்கள். மனுஷன் துரத்துவான். இதெல்லாம் மனுஷனுக்கு பவர் இருக்குதுங்க, ஈஸியா துரத்துவான். மனுஷனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மனுஷன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, பாடுறவனும் சின்ன சின்ன விஷயத்தை செய்றவன தான் இருக்கிறான். அந்த தெய்வீக பவர் சத்துருக்களை 10,000 பேர் இருந்தாலும் சரிதான், 1000 பேர் இருந்தாலும் சரிதான், அவங்கள துரத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனுஷனாட்டு இவன் மாறலன்றார். இவனுக்கு அந்த பவர் இல்லை. இவன் சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஆடிடுறான், சின்ன சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போயிடுறான். காசு வந்தா சிரிக்கிறான், கடன் வந்தா அழுறான், பசி வந்தா அழுறான், நல்ல நடந்தா சிரிக்கிறான். இத மனுஷன், இந்த மனுஷன் கடவுளுக்கு வேண்டான்ற. இதெல்லாம் மனுஷனே கிடையாது. தொடக்கத்தில் இப்படி வரலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு. ஏன்டா ஒரு அண்ணன் சொன்னாரு, ஒரு போட்டில் போயிட்டு இருப்பாரு. என்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, போட்டுக்கு போகும்போது அங்கே போட்டுக்கு செலவழிக்கிறதுக்குள்ள பைசா கிடைக்கிற வரைக்கும் ஒரே சாப்பிடவே மாட்டாராம். 3 மணி ஆனால் 4 மணி சாப்பிட மாட்டார். சாப்பிடாம சுகரு அல்சர்லாம் நிறைய வந்துச்சு, மூலம். நான் போனேன், எதுக்கு சாப்பிட மாட்டேரு, அது நான் போட்ட செலவு வர்ற வரைக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நாங்கள் எங்க பொறுப்பு, உங்களால் நீங்கள் பட்டினி கிடக்கிறதுனால மூலம் தான் வருமோ தவிர உங்களால் அதை செய்ய முடியாது. ஏன்னா சத்துருக்களை துரத்த எங்களுக்கு தான் பவர் இருக்குதுங்க. இனி அப்படி நடக்காது.
இனி மீன் கிடைச்சாலும் போன செலவு கிடைச்சாலும் கிடைக்காடும் சாப்பிடுவாரு. ஏன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் ஒன்று தான் செய்ய முடியும். உங்களால் என்ன பண்ண முடியும்? வந்தா சிரிக்க முடியும், போனா கோபப்பட முடியும். எல்லா புருஷன்மார்களும் மனைவிமார்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. சில வீட்டில் மனைவி வேலைக்கு போவோம், ஒன்று கோபம் மூச்சுக்கு மேலே இருக்கும். சில வீட்டில் புருஷன் வேலைக்கு போவான், 3 மூச்சுக்கு மேலே கோபம் இருக்கும். இவர் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் வைக்காண்டாம், உங்களால் முடியாத விஷயத்துக்கு ஏன் நீங்கள் டர்ராகிறீங்க? நீங்க முடியும் முடியுங்கிறவங்க கேளுங்க. அழகா இருக்கு. பெலிஸ்தர்கள் வராங்க. சிம்சோன் உடைய காரியம். பெலிஸ்தர்கள் வராங்க. வந்து யூதர்களை பார்த்து யூதரோட பேசி யூதர்கள் சிம்சோனுடைய கை காலெல்லாம் கட்டிட்டு வராங்க. கையை கட்டிட்டாங்க. ஏன் எப்படி கட்டினாங்கன்னா புது கயிறுனால் கட்டி பெலிஸ்தரிடம் கொடுக்கப்பட்டான். அப்போ 14 சொல்லுது, நியாயாதிபதி 15:14 கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினபடினால் அப்படின்றது. கர்த்தருடைய ஆவி தூதண்ட பலமா இறங்கல, மனுஷனிடத்துல பலமா இறங்கினபடினால் கழுதையின் 15 கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து, ஜாவ் போன் இங்கிலீஷ்ல வருது, கிராப்டு பிடுங்கி, இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, தமிழ்ல எப்படி வரும்னா கழுதையின் பச்சை தாடையை எடுத்து அப்படின்னு வரும். இங்கிலீஷ்ல கழுதையினுடைய பச்சை தாடையை பிடுங்கி. அங்க ஒரு கழுதை நின்றுச்சு பக்கத்துல வந்து இங்க இந்த பல்லு இருக்கு பாருங்க, இதுதான், இதை பிடிக்கிட்டான். பச்சையோட இருந்துச்சு. காஞ்சி இருந்தா மனுஷன் பல்லு காஞ்சி இருந்தா போட்டுன்னு கைப்பட்டா விழுந்துடும். பச்சையோட இருந்துச்சு. ஸ்ட்ராங்க அந்த கழுதை கூட இருந்ததுனால இவனுங்க தான் இருக்கிறதுக்கான்றது. அதை எடுத்து 1000 பேரை கொன்றான்றது. சத்துருக்குள்ள ஓட ஓட துரத்தினான். 3000 பேர் வந்தாங்க. 1000 பேர் தைரியம் நின்னா 1000 பேரை துரத்திட்டான். இதை பார்த்துட்டு 2000 பேர் 4 பக்கம் செதறிடிச்சு ஓடிட்டான். அப்ப இது பைபிள்ல எழுதிருக்கு தானே. உன் சத்துருக்குள்ள எல்லாம் தண்ணி தெரிச்சு போவது போல, படைகள் தெரிச்சு ஓடுன்றது போல ஒரு மனுஷன் 1000 பேரை கொன்று 2000 பேரை துரத்திருக்கிறானே. தேவன் அதை செஞ்சிருக்கிறாரே, ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. அவனும் ஒரு மனுஷன் தானே, நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தானே. ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா, சத்துருக்களை மேற்கொண்டு விடுவார்கள்ங்கிற அந்த பலகீனம் அவன் கிடையாது. சத்துருக்களை நான் மேற்கொண்டு விடுவேனுங்கிற விசுவாசம் அவன் இருந்துச்சு. அந்த பவர் அவன் இருந்துச்சு. அந்த நல்ல கேளுங்க, யார்கிட்ட ஆவி வேலை செய்யும் அப்படின்னா, பரிசுத்தம் சொல்லிட்டு என்ன பண்றோம் எல்லாம் ஆவி வேலை செய்யாது. முக்கியமா நகை கலத்துற மேல ஆவி வரவே மாட்டார். அதை நீங்க பார்க்கணுமா? நீங்க அதை பார்க்கணும்னா நீங்க டிவியை திறந்து எத்தனை பேர் அற்புதம் எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆவி இல்லாம செய்ய முடியாது. எத்தனை பேர் உலகத்துல அற்புதம் செய்யறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அத்தனை பேர் நகை போட்டவன் மட்டும் தான் அற்புதம் செய்யறான். நகை கலத்தினவன் யாரும் அற்புதம் செய்யல. டிவி நான் சர்ச்சை பண்ணுவேன். நான் யாரெல்லாம் அற்புதம் செய்யறா அப்படின்னா, டாப் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பாத்தீங்கன்னா, நகை கலட்டினவன் ஒருவனும் அற்புதம் செய்யற கிடையாது. ஏன்னா அவனோட மைண்ட் வேற போக்குல போயிட்டு, நகையெல்லாம் ஒரு பொருட்டுன்னு எண்ணாம விசுவாசம் தான் பொருட்டு என்று என்ன பாருங்க. கர்த்தருக்காக அவன் செம்மையான போதனை உடையவனாகவும் செம்மையான சத்தியத்தை எடுத்துக்கொண்டவனாகவும் இருந்ததுனால ஆவியானவர் அவனை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆவியானவர் யார நிரப்புவாரு? விசுவாசியை தான் நிரப்புவாரு. ஹலோ, ரெண்டகம் பண்றவங்க ஆவியானவர் வரமாட்டாரு. நான் இங்கே இருந்துக்குவேன், நான் அங்கே போயிடும். ஆவியானவர் கிடையாது. விசுவாசம், அத வேதம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான்றது. அதாவது விசுவாசம் வந்த பின்னாடி தான் ஆவிக்குரிய ஞானஸ்தானம் வரும் அப்படின்றாரு. விசுவாசம் வந்த பின்னாடி தான் மாம்ச ஞானஸ்தானம் வரும். விசுவாசம் வந்த பின்னாடி தான் ஆவிக்குரிய ஞானஸ்தானம் வரும். இந்த ஆவிக்குரிய ஞானஸ்தானங்கிறது தான் ஆவியானவர். அது வரும்போது அது யார் மேல வருது பயங்கரமா சொல்லுது, விசுவாசி மேலதான் வரும். சபைக்கு என்னை ஓடி வந்துட்டு அப்படி இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறவங்க மேல வராது. சண்டை போடுறதுக்கு மேல வராது. முக்கியமா வெள்ளை ட்ரெஸ் கலத்துக்கு மேல யார் மேல ஆவியான கிடையாது. அவங்க சொல்லி விடுறாங்க நாங்க ஆவிக்குரிய பெர்ஃபெக்ட். எங்க ஆவியான இருந்தா விடுதலை உண்டுங்க. பைபிள் சேஸ் ஆவியார் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப ஆவியார் எப்படி கண்டுபிடிக்கிறது? கலரை வச்சு மூஞ்சி வச்சு முடிய வச்சு கண்டுபிடிக்க முடியாது. விடுதலை வச்சுதான். ஃப்ரீடம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆவியார் இருப்பதற்கு அடையாளம். பூ வச்சிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆவியார் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. அப்ப நான் சொல்றேன், விசுவாசம் உள்ளவன் மேல இருந்த விசுவாசமா இருக்கிறவனுக்கு மேல ஆவியார் வரும். ஆவியார் வந்தா கண்டிப்பா விடுதலை உண்டு. சிம்சன் விசுவாசம் உள்ளவன், விசுவாசமா இருந்தான். எந்த சூழல கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, எந்த சூழல நான் பாவத்துக்கு முன்னாடி போக மாட்டேன் நான்
அப்படி விசுவாசம் உள்ளவனா இருந்தான். அந்த விசுவாசம் தான் பாவம் செய்யலன்னு இல்லை, ஆனா பாவம் செய்ய மாட்டேன்னு உறுதியா இருந்தான். மீறி பாவங்கள் நடந்துச்சு, ஆனா அவன் உறுதி பாவம் செய்ய மாட்டேன்னு பலமா இருந்து விக்கிரத்துக்கு முன்னாடி போகாமல் சில சில பாவங்களோடு அவன் கட்டுப்படுத்தி நின்னதுனால ஆவியானவனுக்குள்ள வந்து நின்னாரு. அவன் 1000 பேரை கொன்று பல ஆயிரம் பேரை துரத்தி விட தேவன் அவனுக்கு பலத்தையும் சத்துருக்களையும் கையிலையும் ஒப்பு கொடுத்தாரு. ஒரு வழியா வருவான். இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு வழியா வருவான், 7 வழியா போவான் அப்படின்றது. நான் என்ன சொன்னா இரண்டே விசுவாசிக்கிறேன். என் சத்துருக்கள் நிறைய வழியில வருவாங்க, 1000 வழியில திரும்பி ஓடுவாங்க, அதை விசுவாசிக்கிறேன். அதை பாக்கிலும் 500 பேர் 10,000 பேரை துரத்துவான்னு சொல்லுதே, அதை விசுவாசிக்கிறேன் நான். ஆமென். அப்படின்னா ஒரு ஆளுக்கு கணக்குப்படி பார்த்தா ஒரு ஆளு 20 பேரை நிசாரமா துரத்திடுவான். உங்களால பல பிரச்சனைகளை துரத்த முடியும். அழுதுட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன பண்ணணும் அதான் நான் உங்களுக்கு காட்டி தரப்போறேன். இந்த பவரை நான் வாங்குவதற்கு என்ன பண்ணணும்? நான் என் சத்துருக்களை துரத்தணும். என் சத்துருக்கள் நான் துரத்த முடியாத ஒரு நிலைமைகள் வரும்போது, கூட்டங்கள் அதிகமா இருக்கும்போது தூதன் அவைகளை செய்யணும். இதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? தேவன் இந்த அற்புதத்தை வாங்குறதுக்கு அந்த பவர் இருக்குதா? லூக்கா 11:9 தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதுதான் பவர்ஃபுல்லான மெசேஜ். இது தேடணும். முதல்ல சபையில வந்து யாருக்கும் இந்த ஆட்டு கண்ணு போடக்கூடாது, தூங்கவே கூட செழிப்பா இருந்து கேட்கணும். ஆமே. ரெண்டாவது அழக்கூடாது. சபையில எப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ஆவியார் வரும்போது ஒரே சந்தோஷம், ஜாய் அண்ட் ரிஜாய்ஸ், மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். அழுறதுக்கு வேற சபை இருக்குது. ஏன் திரும்ப அழ சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் அழ சொல்றாங்கன்னா அவங்களால உங்க அலட்சத்தை போக்க முடியாது, அதனால அழுதுட்டு போ. இங்க அப்படி கிடையாது. உங்க அலட்சத்தை கர்த்தர் கண்டிப்பா என்னை கொண்டு மாற்று வரும் விசுவாசம். அழுங்க. அண்ணா நீங்க நீங்க அழுங்க, என்னால ஒன்றும் முடியாது, அதான் பேச்சு. நீங்க அழுங்க, நீங்க அழுங்க. நானும் டிவியெல்லாம் பிரசங்க கேட்க தான் செய்யறேன், ஆனா இங்க உள்ள பிரசங்களும் கேட்க மாட்டேன், இந்தியா பிரசங்கம் கேட்க மாட்டேன். நான் இங்கிலீஷ்காரன் பிரசங்கம் தான் கேட்பேன். எப்படி இந்த அலட்சத்தை மாத்துறான், எப்படி பேய ஓட்டுறான், எப்படி அற்புதம் செய்யறான். அழுதுட்டு இருக்க அவனெல்லாம் சொல்ல மாட்டான். அவனோட பிரசங்கத்தெல்லாம் கேட்டீங்கன்னா ஃபுல்லா சிரிச்சுட்டு தான் இருப்பான். ஒரு ஆள்லாம் பிரசங்கம் பண்றாரு, ஒரு பேரு அவங்களுக்கு ஒரு நான் சொல்றேன், ஒரு பேரு இங்கிலீஷ்காரர், சபையே சிரிச்சுட்டு தான் கிடக்கும். கையத்துக்கு சொல்றான், கேன்சர்காரங்க எத்தனை பேர் அழுதுட்டு இருக்கிறீங்க? 10 கண் முன்னாடி வாங்க. ஒரு அடிமண்டையில ஒத்துன்னு விழுந்து கிடந்தான். அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கண்ணை திறந்தான். கேமரா எடுக்கிறாங்க, சிரிச்சுட்டே எழுந்திக்கிறான். என்னம்மா? பெயின் போயிட்டு, வலி போயிட்டான். ஒரே சிரிப்பு தான். சிரிப்பு சபை அதுக்கு பேர். அங்க வச்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்கு அந்த சபை. ஏஞ்சல் ஒரு திருக்கதிச்சு பிசினஸ் லாஸ், நிறைய தூதங்க கொண்டு பணத்தை கொடுத்துட்டு போறான். அப்படிலாம் சபை இருக்குங்க. நம்மளுக்கு இந்த துணிலேயே சபை போட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நம்ம சபை துணி சபை, பெல்ட் வரைக்கும் வெள்ளதான் கட்டுறாங்க. துணி சபை, துணில சபை கட்டினா அப்படிதான் இருக்கும். விசுவாசத்துல கட்டணும் சபைய, பெய்த்துல கட்டணும், அப்பதான் நல்லா இருக்கும். தேடுங்கள் உங்களுக்கு கண்டடைவீர்கள் நீங்கள் அப்படின்றார். எப்படி தேடணும்? ரெடியா? 3 அற்புதத்துல இருந்து 3 பாயிண்ட் சொல்றேன் எப்படி தேடணும். மத்தேயு எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து அற்புத விதமான ஒரு நிகழ்வு இருக்கும், படிச்சிருப்பீங்க. அதை ஒரு பொருட்டா எண்ண மாட்டீங்க. இது பிரச்சனை இங்க எங்க இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது துணியை பெருசா பொருட்டா பேசுறான், துணியை நகையம் பத்தி. பட் அவங்க வாழ்க்கையை ஒரு பெரிய பொருட்டா எடுத்து பேச மாட்டாங்கிறான். அதனாலதான் ஜனங்கள் கெட்டு போச்சு. ஏங்க நம்ம சபையில பாருங்களேன், இப்போ ரெண்டகம் பண்றவங்கலாம் நம்ம சபையில நிக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஒரு வாரம்ல அந்த பிரசங்கம் பண்றது கிட்டத்தட்ட அவன் மனம் திரும்புற வரைக்கும் அதான் பிரசங்கம் வரும். அப்ப ஒண்ணுல சபை விட்டு ஓடணும், நிக்கணும். வேற சபையில் அப்படி கிடையாது, நிப்பாங்க. ஏன்னா அந்த பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அதான் மற்ற சபைக்கு பிரச்சனை. இங்க வந்து ஒரு மனுஷனை சரி ஆக்குற வரைக்கும் விட மாட்டோம். நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட மாட்டோம். இங்க இந்த ஆத்மா சேகரிக்கிறது முக்கியம் இல்லை, ஆத்மா ரட்சிப்பு தான் முக்கியம். நிறைய பேர் சபைக்கு வர்றது முக்கியம் கிடையாது, வந்த 4 பேராவது ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நிறைய பேர் சபைக்கு வந்து இதுக்கு வெள்ளை வெள்ளைய போட்டு வந்து நடிச்சிட்டு இருந்ததுக்கு ரட்சிக்கப்படணும்.
அதான் முக்கியம். தேட கற்றுக் கொடுக்க போறாங்க எப்படி இந்த அற்புதங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு. மத்தேயு 15:29 வருது, 29 வருது பாருங்க இல்லையா. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். எப்படி என்ன பண்றார்? கலிலேய கடற்கரை பக்கம் வந்துட்டு ஒரு மலை இருந்துச்சு, மலைக்கு மேல வந்துட்டார் இல்லையா. பெரிய மலைங்க. அப்போ ரொம்ப மோசமா இருந்துச்சு. இயேசுடைய காலகட்டத்தில் கலிலேய எல்லாம் அங்கே காரெல்லாம் கிடையாது, எல்லாம் கழுதெல்லாம் வாங்கணும். பணக்காரன் குதிரை, ஏழைகள் கழுதை, புல்லு வயக்காடு மரஞ்செடிகள் தான் இருந்துச்சு. இல்லை காட்டுறாங்க முன்னாடி, ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அங்க போனவங்க, அந்த மலையை தேடி போனவங்களை ஏற எப்படி தேடினாங்க? சப்பானி. எப்படிதான் போனேன்னு தெரியல. ஹலோ, நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை வச்சிருந்தேன் பாருங்க, மேல 2ஆம் மாடியில் சர்ச்சை வச்சிருந்தேன். அப்போ ஒரு சப்பானி என்னைய பார்த்து கூப்பிட்டாரு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் இப்போ போற கிடையாது, யாரும் கூப்பிட்டுறாங்க உங்க வீட்டுக்கு வாருங்க, நிறைய பேர் கூப்பிட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, உங்க சர்ச்சில் 10 படி இருக்குது, யார் இவரே கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்பதான் சர்ச்சு அடுத்த மேல் மாடி எத்தனை 12 அடியில் தான் சர்ச்சுக்கு வீடு கட்டுவாங்க தெரியுமா உங்களுக்கு? 12 அடி 10 அடி, அதுக்கு மேலே டாப் வைக்க கூடாது. 10 அடி 12 அடி தான் இருக்கும். இதுல ஒரு சப்பானிக்கு வர முடியலையா, அவனுக்கு சுகம் கிடைக்கணுமா. இங்க ஒரு சப்பானி கூட்டம் வந்துச்சு, கர்த்தரை தேடினாங்க. கடற்கரை பக்கமா வந்து ஒரு பெரிய மலைக்கு ஏறினாரு. கடற்கரையில நடக்கிறதும் சப்பானி கஷ்டம், மலை மேல ஏறுறதும் சப்பானி கஷ்டம். தேடுங்கள் கண்டடைவீர்னு சொன்னார் பாருங்க. இவங்களுக்கு சத்தியம் புரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு பலகீனம் இருந்தா பலகீனத்தை பிடிச்சி வச்சுட்டு வீட்டுல இருக்கிறது தேடுறதுக்கு பேர் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நாங்க மனசுல தேடுறோம் கர்த்தரை. இந்த தேடெல்லாம் சரியில்லை. சரீரம் எங்க போக முடியாதோ அந்த இடத்துல தான் கர்த்தர் இருப்பார். ஏன் கர்த்தர் பரலோகராஜ்யத்தில் இருக்காருன்னா நம்ம சரீரம் அங்க போகாது. எவன் ஒருவன் என் சரீரம் பரலோகராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறானோ அவன் போராடுவான், தேடுவான். அப்ப நான் சொல்றேன், அந்த சப்பானி இயேசு இருக்கிற இடத்துக்கு போக முடியாது என்று அறிந்த பின்னாடியும் கூட அவன் எப்படி போனான்னு கிடையாது, ஆனா போனான், தேடினான் கர்த்தரை. சப்பானி சாக்கப்புக்கு சொல்லல, லேட்டா வரலாவே. அவர் மலையில இருக்கிறான்னு கேள்விப்பட்ட போதும் அவர் மலையில இருந்து சப்பானி போனான். எவ்வளவு காசு செலவழிச்சு போனா, எத்தனை பேர் தூக்க வச்சு போனா, இல்ல அவனுக்கு ஒரு சப்பரம் வச்சு சப்பானியை கொண்டு போனாங்களா? இப்ப கடவுளை எல்லாம் சப்பரத்துல வச்சு இழுக்கிற மாதிரி இந்த சப்பானிக்கு ஒரு சப்பரம் செஞ்சு இழுத்தாங்கன்னா தெரியாது. ஆனா கர்த்தர் அவன் தேட நான் முழு இருதயத்தோடு அவன் கண்டடைஞ்சிட்டான். நான் சொல்லுவேன், உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு எப்படி ஒப்பு கொடுக்க போறார் அப்படின்னு. நீங்கள் தேவனை தேடும் போது உங்க குறைகளையும் குற்றங்களையும் வைத்து அதனால பிசாசனால் பிடிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தேவனை தேடுவதற்கு அலட்சியம் உண்டாகும் போது அந்த பவர் எல்லாம் போயிருது. தேவனை எந்த சூழல் அலட்சியம் இல்லாமல் தேடுறான் பாருங்க, அவன் பவரை பெறுகிறான். சிம்சோன் பாவத்துல விழுந்திருக்கிறான், 2-3 பாவத்துல. ஆனா தேவ காரியத்தை விட்டு வச்சே கிடையாது. அவன் தேவனை எப்பவும் தேடிட்டே இருப்பான். இரவும் பகலும் தேவனை தேடுவான். சத்துருக்கள் நெருங்கும்போது தேடுவான், பாவத்துல விழும்போது கர்த்தரை தேடுகிறான். எப்பவும் இருதயம் தேவிக எண்ணம் தான். ஆனா மனுஷ வாழ்க்கையில் இருக்கிறதுனால சில பல இனங்கள் வந்தடைந்தது. ஆனா அவன் புல் ஏன் அவன் குருடனா இருந்த போது கூட ஒரு நாள் கூட தேவனை தூசித்தது கிடையாது. அவன் கண் பிடுங்கப்பட்டுருச்சு. அவன் பலமுறை கட்டுறாங்க, பலமுறை பிரச்சனைகள் வந்துருச்சு. அவன் தேவன் ஏன் என்னை கைவிட்டாரு, இனி அவரால் ஒண்ணு நடக்காது, என்னை அவருடைய சித்தம் போல என்னை ஒப்பு கொடுத்துற சொல்லவே கிடையாது. அவன் கண் குருடான போது கூட கேட்கிறான், ஆண்டவரே இன்னொரு முறை கூட எனக்கு கிருபைத்தார், இன்னொரு முறை கூட இறங்கும். தேவனை தேடுற ஆற்றல் அது. சப்பானியும் குருடனும் தேவனை அப்படி தேடினான். முதல்ல வந்து நிற்பான், கடைசால் சபை முடிஞ்சு போகும்போது எல்லாரும் போன பின்னாடி எல்லாரும் காப்பாதுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு போறான். ஒரு மனுஷன் ஃபர்ஸ்டே வர்றான், எங்கள் ஆராதனை நல்லா நடக்கட்டும், வர்றவங்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுங்கிறான். ஜெபம் முடிஞ்சு எல்லாம் போன பின்னாடி இருந்து ஒரு அரை மணி இருந்து ஜெபம் பண்ணிட்டு போறவன் இருக்கிறான். என் சபை விசுவாசிகள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவர் அப்படின்னு தேவனை ஆராதிக்க வைக்கிறான். கடமைக்கு வந்துட்டு கடமைக்கு போறவன் இருக்கிறாங்க. தேடுங்கள், தேவன் அப்படி தேடணும். அவன்கிட்ட தான் ஆவியானவர் வர்றாரு. ஃபெய்த்னா அதான், விசுவாசம்னா அத்தான். சட்டையை போட்ட பின்னாடி இனி நான் உங்களுக்கு பைசா அனுப்ப மாட்டேன், என் பொண்டாடிக்கு தான் அனுப்பு. தம்பிக்கு காசு கொடுக்க மாட்டான், பெந்தோபஸ்தில் இருக்கிற வெள்ள போட்டவன். ஆண்டவர் சொன்னார், நல்லவன் ஒருவனாயினும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமா கெட்டு போனார்கள். அவருடைய வாயின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. நாக்கு பயங்கரமான மோசம். ரோமன் சொல்றார், எடுத்து பேசினாங்கன்னா ஆவிக்குரிய பேசினாங்கன்னா மத்தவன் தெரிச்சு ஓடிடுவான். நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஆவிக்குரிய மாதிரி மோசமான ஆள் நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது.
ரொம்ப மோசமா இருப்பான். ஏதாவது ஒரு மனுஷன் 2 மனுஷன் பெய்த்துல நிக்கிறவன் மட்டும்தான் கரெக்டா இருப்பான். இன்னும் கொஞ்சம் போட்டு சப்பானிகள் ஒருதான் இல்லை, பல சப்பானி ஏறினா மலைக்கு மேல. அடுத்து குருடர். குருடன் போட்டா ஒண்ணு குருடர் ஒருவன் கிடையாது, பல குருடர்கள் ஏறிச்சான். பிளைண்ட். ஊமையர். ஊனர். ஊனர் என்னது? கிரிப்பிள்டு பேர். அது திமிர்வாதக்காரருக்கும் போடுறாங்க, கால் லாமுக்கும் போடுறாங்க, முடவனுக்கும் போடுறாங்க கிரிப்பிள்டுன்னு, குருடனுக்கும் போடுறாங்க. 2 முட்டு இருக்கிறவன், 4 காது இருக்கிறவன், பாதி மண்டை இருக்கிறவன், இவன் எல்லாருக்கும் கிரிப்பிள்டு தான் பேர் இங்கிலீஷ்ல. கேன்சர் வந்தவன், புற்று வந்தவன், பிரெயின் டியூமர் வந்தவன், எல்லா நோய்க்கும் உள்ளவனுக்கு பேர் கிரிப்பிள்டு போடுறாங்க, சிக்குன்னு போடுறாங்க. எல்லாரும் விசுவாசத்திலே ஏறி போனாங்க. தேவனை எப்படி தேடணும்? இங்க படிக்கணும், பைபிள் படிக்கணும். எல்லாரும் சொல்றாங்க சபைக்கு வரும்போது வெள்ளாடை உடுத்து வர வேண்டும். அந்த பிரசங்கத்தெல்லாம் புறம்போக்கு தான் கேட்பான். சபைக்கு வரும்போது எப்படி? எனக்கு காது இல்லை, சத்தியத்தை கேட்க முடியாது, ஆனா சத்தியத்தை பார்க்க முடியும். காது இல்லைங்கிற குறைக்காக எனக்கு தேவன் எல்லா வேத்தையும் அடக்கல. காது இல்லைன்னா கண்ணால தேவனை வாசிச்சு பைபிளை வாசிச்சு தேவன்கிட்ட வரணும். என் கண்ணு இல்லைன்னா, குருடனா இருந்தா, பிளைண்டா இருந்தா, காதால சத்தியத்தை கேட்டு விசுவாசம் அடைய வேண்டும். அதான் ஆவிக்குரிய பரிசுத்தம். எனக்கு வாய் சரியில்லை, ஊமே அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கறதுனால விசுவாசம் பெருகும். நான் ஒரு வட்ட கேள்வி கேட்காம இருந்தா எனக்கு விசுவாசம் பெருகாது. எனக்கு கேள்வி கேட்காம இருந்தா என் காதுல நான் கேட்கறதும் என் கண்ணால நான் பார்க்கறதும் இவைகளினால முயற்சி பண்ணி என் விசுவாசத்தை பெருக செய்யணும். இதான் ஆவிக்குரிய மனுஷன். நாங்க வெள்ளை போட்டிருக்கிறோம். வெள்ளை போட்டா எப்படி போகணும்? சபைக்கு ஒரு வெள்ளை போட்டு போனா சபையில மட்டும் சபைக்கு நீ வெள்ளை போட்டு வார, எனக்கு அதுல எல்லாம் ஒரு குப்பையும் கிடையாது, அதை அவனெல்லாம் நான் மதிக்கிறேன் கிடையாது. வெளியே நீ போகும்போது நல்ல கேரக்டர்லையும் நீ ஆடை உடுத்துட்டு போகும்போது ஒருவனும் குறை சொல்லாதவனா இருக்கணும். வெளியே போகும்போது சார் நல்ல மனுஷன் போகுது, வெளியே போகும்போது ஆடையை பார்த்தாலே அவர்களுக்கு சரியான எண்ணம் வரணும். தங்கம் பாவம், மேக்கப் பாவமா இல்லையா? அப்போ எனக்கு பாவம் இல்லை, எங்க தங்கம் பாவம்னா மேக்கப் பாவம் தானே. த்ரெட்டு அதெல்லாம் இப்ப எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டாங்க. இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி பேசினா எல்லாம் ஆத்மா ஓடிடுவா. அதனால சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர். ஒரு பிரசங்கம் சொல்றாரு, நான் முன்னாடி நகை போட்டா ஞாபகம் கொடுக்க மாட்டேன், இப்போ கொடுக்கலாட்டி சபையில ஆளே இருக்காது, அதனால கொடுக்குறேன். அப்பவுமே நீ பரவராஜம் போக மாட்டேன். ஏன்னா நீ உன் நேரத்துக்கு பிரசங்கத்தை எப்படி வேணாலும் மாத்திக்கிடுவியா? சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், குளிக்கிற நேரத்தில் குளிக்கணும், குளிக்கிற நேரத்தில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுல குளிக்கக்கூடாது. எதை எப்போ பண்ணணுமோ அதை எப்போ பண்ணிக்கிடணும். தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஓட விட்டாங்க. அற்புதத்தை மறுக்கி பாருங்க இல்லையா? இப்போ பாருங்களேன், ஊனர் முதலிய அநேகர் திரளான ஜனங்களும் கூடிக்கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுறதையும், ஊனர் சுஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர்கள் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்மளுக்கு இதுல நான் இது ஏன் சொல்றேன்னா, நம்ம சபையெல்லாம் வெளில கொடுத்துட்டு வருவான், சபைக்கெல்லாம் நிறைய பேர் வெளில கொடுத்துட்டு போவான். இவங்களுக்கு ஊர்ல வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? மூலி. இது பரிசுத்தம் சொல்றான், மூலி மூலி அப்படிம்பா. அது ஒரு டைப்பான பாசை, மூலி. ஏன்னா காதுல கழுத்துல ஒண்ணு போடலாம், இதுக்கு பேர் மூலி அப்படிம்பாங்க. சில பேர் கோபத்தில் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, சில பேர் சொன்ன வேசத்தாரி. அந்த மலையில கலிலியாவில் இருந்து பக்கத்துல இருந்த மலையில இயேசு இருந்தார், போனார் பாருங்களா. சப்பானி கிழவை மூணையெல்லாம் போனான். போகும்போது அங்க இருந்தவங்க கர்த்தரை துதிச்சாங்களாம். எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க கிடையாது,
சரி போவோம், கூட்டம் மீட்டிங் நடக்குதுன்னா பொதுக்கூட்டத்தில் எல்லாம் போவாங்க. போகும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த போது இங்கே இருந்த மனுஷன் கர்த்தரை துதிச்சான்றது. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு நடக்கிற அற்புதமும் உங்களுடைய செயல்பாடும் மாறும்போது அவன் கர்த்தரை தூசிச்சான். மற்றவர்கள் உங்களை பார்த்து கர்த்தரை துதிக்கணும். உங்களை பார்த்து கர்த்தரை துதிப்பதுதான் தேவனுக்கு பிடிச்சது. உங்களை பார்த்து கர்த்தரை தூசிப்பது பிடிச்சது கிடையாது. அப்ப நான் சொல்றேன், நீங்க தேவனிடத்தில் ஓடுற ஓட்டமும் நீங்கள் பெறுகிற தேவனால் பெறுகிற அற்புதமும் மற்ற ஜனங்களை கர்த்தரை துதிக்கும்படிக்காக மாறணும். துதிக்கணும். என்னைய பார்த்தா அப்பா போலாம்பா, அவரு பரவாயில்ல, போலாம், அந்த சபைக்கு போலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுதுன்னு பவுல் சொல்றாரு. நான் சொல்றேன், நம் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் ஸ்துதிக்கப்படணும். அவருக்கு பிரைஸ் உண்டாகுன்றது, அப்படி பண்ணணுன்றார். 31 இருக்கு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு, வார்த்தை பாருங்களேன், ஜனங்கள் அவைகளை கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எப்படி போட்டீங்க பாருங்க, அப்பா சூப்பர்ப்பா, கடவுள் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் இப்ப சொல்லுவேன், நான் சபைக்கு வர்ற முக்கியம் இல்லை, வந்த கட 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 கடன் அற்புதங்கள்னால முன்னேறணும். அந்த ஆள் துதிக்கணும். என்ன அர்த்தம்? கடவுளை துதிச்சுட்டான் அப்படின்னா இனி இயேசு நிக்கிற இடத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். இப்ப அற்புதத்தை பாருங்க. அப்படித்தான் அந்த பவர் கிடைக்கும். தேவ பவர் வானத்திலிருந்து நுண்டிக்கும் குருடனுக்கும் சப்பானிக்கும் வந்து இறங்கிச்சு பாருங்க. அது ஆவிதான். அவனுக்கு எப்படி கிடைச்சது பாருங்களேன். ஏறி தேடுறான் கர்த்தரை, எங்க இருந்தாலும் ஏறி தேடி ஓடுறான். இவங்களாம் வெள்ளை சட்டை போட்டுறா போனாங்க. வெள்ளை பத்தி வெள்ளையை பத்தி தான் முக்கவாசி பேசும். நிறைய காண்டை ஏற்றி வச்சிருக்காங்க, அதனால ரொம்ப பேசுங்க. வெள்ளையை பார்த்து யாராவது துதிக்கிறாங்களா? வெள்ளை கடவுளுக்கு பிடிச்ச கலரா? கடத்தருக்கு கலர்லாம் ஒன்றும் பிடிக்காது, கருத்து தான் பிடிக்கும். கருத்து நல்லா இருக்கும். ஒரு மந்திரவாதி மனம் தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் பிடிக்கல, அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறத வார்த்தையை கேட்டு இது என்ன விதமான பிரசங்கம் என்று ஆச்சரியப்பட்டு மனம் திரும்பினா மந்திரவாதி. தெர்க்கி பவுல், ப்ரோ கவுன்சில் இங்கிலீஷ்ல வருது, ஒரு அதிபதி. மந்திரவாதில எப்படி மாறினாங்க? அதுக்கு அடுத்தல இன்னொரு மந்திரவாதி வர்ற லேடிஸ், அவ எப்படி மனம் திரும்பினா? அவ வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு அவ திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். பவுல் அவளை உற்று பார்த்து அண்ணாயின் இருக்குது, கோபம் அடைஞ்சு, யூ இம்பியூர் ஸ்பிரிட் கம் அவுட் ஆஃப் ஹர், பொல்லாத ஆவியை வெள்ளை சிலைக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்க வெளியே வா அப்படின்னு பேச, அப்படிதான் எழுதிருக்குது. அப்படியே பேச பொல்லாத வெளியே வந்த உடனே அவன் வெள்ளை சிலையையும் அந்த தொழிலையும் விட்டுட்டு ஏசிட்ட ஓடி வந்து விசுவாசத்துல வாழ ஆரம்பிச்சான். ஃபெய்த்ல வாழன்னா சேரியில வாழக்கூடாது. ஓட்டங்கள் கரெக்டா இருந்தால் ஆவியானவர் நம்மளை கொண்டு செய்யற விஷயமும் அற்புத விதமா இருக்கும். என்ன ஓட்டம் கரெக்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணு நடக்க, நம்மளோட பெண்ணாத்திட்டு கிடக்கலாம், எனக்கு ஆவியாரு கிடக்க, எனக்கு ஆவி இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை சொல்றேன். நான் ஜனங்களுக்கு செய்யற அற்புதத்தை விடுங்க, எனக்கு கர்த்தர் செய்யற அற்புதத்தை ஒண்ணு சொல்றேன். நேற்று அதை யோசிச்சு எனக்கு மண்டையில கிறுக்கு பிடிச்சிச்சு. நான் தீர்க்க தரிசனம் பேசுறேன், அற்புதம் நடக்குது, விற்காதது விற்கிது, நோய் சரியாகுது, நன்மைகள் நடக்குது, அது கடவுள் என்னை கொண்டு செய்யறதுங்களா. பக்கத்துல எப்பவுமே லேப்டாப் எடுத்து எப்பவுமே ஒரு சோம்பல் வரும்போது ஒரு பாட்டை கேட்டுக்குவேன். இல்லைன்னா எனக்கு பிடிச்ச இங்கிலீஷ் பிரசங்க யாரோ 10 பேர் இருக்கிறாங்க, அதை கேட்பேன். கேட்கும்போது ஒரு 12 மணிக்கு ஆயிட்டு நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சவுண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு ஆஃப் ஆகி வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சுன்னு தானாட்டே அது தடவுன்னு ஆயிரும். லேப்டாப் மொத்தம் ஆஃப் ஆகாது, அது கருப்பில் விழுந்து ஆஃப் ஆகி கிடக்கும். நான் சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெக்க டயர்டு. சரி, அப்போ நான் நினச்சேன், சரி பாயங்க இருக்கும், ஒரு தலைவணி பக்கத்தில் குறுக்கில் வச்சுருப்பேன், தலைவணியை தலையில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நேரம் நிமிந்து படுப்போம்
முடியலையே, ஏன்னா 10 மணி நேரம் கழிக்கணுமே அப்படின்ட்டு. இனி 1ஆம் மணி நேரம் 3ஆம் மணி நேரம் வரைக்கும் அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் தப்பி பிழைக்கிறது கூடாத ஒரு காரியம். நேற்று ஒரு பாஸ்டர் கூட வந்து இருந்தாரு, மாசத்துக்கு வருவார், வட்டி பிரிக்க காசு பிரிக்க வருவார். அவருக்கு தேவையான 500-400 வாங்கிட்டு போவார். வந்து இருந்துட்டு பார்த்து இந்த வெக்கல் எப்படி இருக்கிறீங்கன்னு. சரி, அவர் சொன்னோன்னு உடனே அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கு ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு அவருக்கு போயிட்டார். வெக்கல் இருக்க முடியும். சரி, எனக்கும் வெக்கட்டாயிடு. எனக்கு பிடிச்ச ஊழியர்களுடைய பிரசங்கத்தை அது தானாவே போட்டு சத்தம் போடுது. நான் ஆன் பண்ணல. எனக்கு நிறைய அற்புதங்களோடு கூட வர்ற பிரசங்கம் தான் பிடிக்கும். தானாட்டை போட்டு தானா சத்தம் போடுது. பக்கத்துல போகவும் இல்லை, ஆன் பண்ண இல்லை, மூட் அவுட் ஆகி கிடக்குது, மோடு எல்லாம் ஆஃப் ஆகி கிடக்குது. தானாட்டை எந்திரிச்சு ஓடுது, சத்தம் போட்டு. அது ஆச்சரியப்படுத்துது. என்ன, எனக்கு ஒரு துடுக்கு வந்துருச்சு. இப்படி இருந்தா சரி வராது. ஆவியானவர் ஏதோ நம்மளை விரும்புறாரு. அப்புறமா 2.5 மணி நேரம் ஒரே செபத்துல போயிட்டு இருந்தேன். நான் சொல்லுவேன், நானு நீங்க போற பாதை கரெக்டா இருந்தா உங்களை ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களும் உங்களை தொடும். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. நான் நிறைய ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. ஆவியானவர் என்ன பிடிச்சாரு, நான் என்ன இயேசுவை பார்த்தோம்னா யாரும் நம்ப மாட்டான். பார்க்க முடியாது, பார்க்க முடியும். பைபிள் என்ன சொன்ன, மனுஷன் தெய்வத்தை பார்க்க முடியாது, பட் மனுஷன் தேவ சாயலுக்கு ஏறும்போது பார்க்க முடியும். அந்த டேன் ஆகணும், அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபம் அடையுது. எப்போ ஒரு மனுஷன் மனுஷ தன்மையில இருந்து ஆவின் தன்மைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறானோ அப்போ தெய்வத்தை பார்க்க முடியும். தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னு கிடையாது. நீங்க மாம்ச மனுஷன் பார்க்க முடியாது. நம்ம எப்பவுமே சண்டை, எப்பவுமே பாவம், எப்பவுமே குடும்ப சண்டை, மாமியார் சண்டை, இதெல்லாம் இதை வாழ்க்கையை வச்சிருக்கேன். இவனுக்கு தேவன் தென்படுறது நோ சான்ஸ். பட் இவைகளை மறக்க வேண்டும் என்று ஆசைப்படுறானே. சண்டை போடுறது, எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கோவம் வர்றது, இவன் ஆண்டவரை பார்க்கறது இங்கே மட்டும் இல்லை, நித்திய ஜீவன் போக மாட்டான், பார்க்க மாட்டான். ஆனா இங்கே தெய்வத்தை பார்க்க முடியும். தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னு பைபிள்ல ஒரு இடத்துல எழுதிருக்குது. அது மாம்சமான மனுஷன். பைபிள் முழுக்க ஆதாம்ல இருந்து வெளிப்பாடுற வரைக்கும் எல்லாருமே இயேசுவை பார்த்தாங்க. எல்லாருமே கர்த்தரை பார்த்தாங்க, இயேசுவே பார்த்தாங்க. யோவான்ல சொல்லுது, ஆபிரகாம் சொல்லுவார், இயேசு சொல்லுவாரு, ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் இருக்குது. தீர்க்கதரிசிகள் இயேசு பெல்ட் கட்டுறது, தங்கம் போட்டிருக்கிறது, சூரியனா இருக்கிறது, நட்சத்திரமா வர்றது எல்லாருமே பார்த்தாங்க. யோவான் சொன்ன பார்த்தான், பேதுரு பார்த்தான், பவுல் பார்த்தான், தானியேல் பார்த்தான், ஆபிரகாம் பார்த்தான், ஈசாக்கு பார்த்தான், எல்லாருமே பார்த்தாங்க. தேவதூதர்லாம் அவங்களுக்கு எப்படி வந்தாங்க? சும்மா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தான் தேவதூதர்கள். அவருடைய ஒவ்வொரு படிப்புலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவதூதர்கள் லோத்த கூட தேவதூதர்கள் வந்து பார்த்துட்டு, தேவதூதனை கிட்டத்தட்ட தேவ மாதிரி தான் அவருடைய தூதர்கள். அங்க இருந்து நேரம் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. லோத்து கொஞ்சம் பலகீனமா இருந்தாலும் தூதம் வந்தான், ஆபிரகாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தெய்வத்தையே பார்த்தான். நம்மளுக்கு ஏன் கிடைக்கல? கையை தட்டிக்கிட்டு நம்முடைய கேரக்டர் தப்பா போகுது, தெய்வத்தை பார்க்க முடியல. இந்த அற்புதங்கள் எப்படி நடக்குது? அவன் தேவத்தை எந்த சூழ்நிலையும் குறை சொல்லாமல், குற்றம் சொல்லாமல், சண்டை போடாமல் தேவத்தை பார்க்கணும். அதான் சொல்லுது, என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதுல இருக்குது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார், உங்க பக்கத்துல இருக்கிறார். எப்போ உன்னுடைய ஹார்ட், உன்னுடைய சரீரம் நல்ல நிலைமைக்கு மாறுதோ அப்பவுமே உன் பக்கத்துல இருக்கிற ஆவி வந்து ஒரு ரூபத்துக்கு காட்டும். அது உங்க பக்கத்துல பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குது, உங்க பக்கத்துல இருக்குது. எப்போ நீங்க ஹார்ட்டும் சரீரம் மாறுதோ அப்பவுமே அது வெறும் ஆவியா இருக்கிறது ரூபமாய் உங்களை பிடிக்கும். அதுதான் கடவுள். கோயில் இருக்கிறது கடவுள் அல்ல. உங்களை எப்பவுமே சுற்றி பாதுகாப்பு வளையம் போட்டு நீ எப்ப மாற மாட்ட, எப்போ உனக்கு தன்னை வெளிப்படுத்தலாம் என்று காத்துட்டு இருக்கிறாரு, அவர் தான் கடவுள். நிறைய இருக்குது அற்புதங்களை பெறதுக்கு வழி, சூப்பரான வழி. இது நல்லா இருக்குது. சண்டை போட்டா கடவுள் ஓடிடும், பார்க்க முடியாது. பல பிரச்சனைகள்லாம் என் காதல வரும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவத்தை உள்ள பேசும்போது நம்மளுக்கு ஆத்தாடி இப்படி நடக்குமோன்னு ஃபீல் வரும். இந்த குப்பையெல்லாம் எப்போ தேவ சமூகத்துல இருந்து மாத்தி, இல்லைன்னா மாத்துறோமோ, மாற்றுவதற்கு கர்த்தரை பிடிக்கிறோமோ, கவலையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு வழியா வர்றோம், 100 வழியா ஓடுவோம். சும்மா இல்ல பைபிள் போட்டிருக்க. அதுக்குதான் பைபிள முதல் இடத்துல போய், இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கட்டளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் என் வேதத்துக்கு நீ கேட்க செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் காரியங்களெல்லாம் வந்து வாய்க்கும் சொன்னாரே, அது இத்தான். அந்த வசனம் மட்டும் இருக்கும். வீட்டு உள்ள போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு வழியாய் வாசல்ல வர 100 வழியா ஓடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வழியா எங்க வீட்டுல வந்து தரமம் கேட்க வரவன துரத்தி விடுவேன், 100 வீட்டுக்கு போயிடுவான்.
ஒரு வழியா வர்ற பிச்சைக்காரன் 100 வீட்டுக்கு போக வைக்கிறதா என்னோட வாடிக்கை. வந்து பிடிக்கணுங்க. பைபிள் படிச்சுக்கணும் நீங்க எல்லாம். ஆபிரகாம் வாசல்ல காத்துட்டு நின்னான். யாருக்கு? ஆள் இல்லாத இடத்துல யாருக்கும் காத்துட்டு இருக்கிறான். யாரு காத்துட்டு இருக்கிறான்? அவனுக்கு தெரியும் அவனுடைய கிரியைகளுக்கு கண்டிப்பா இன்னைக்கு தூதன் வந்து ஆகணும். அவனுக்கு தெரியும். எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் திருப்பம் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு சொல்ல முடியாதுன்னு அதுவும் எனக்கு தெரியும். என் கிரியைகள் என் போராட்டங்கள் எனக்கு உணர்த்தும், உள்ளுக்குள்ள பேசும். இன்னைக்கு நான் அற்புதம் செய்வேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும். இன்னொரு நாள் சொல்லும், முக்கியமா வேலைக்கிழமையெல்லாம் சொல்லிடும், குமார் இன்னைக்கு நீ டுபாக்கூர் என்னை பத்தி சொல்லும். உள்ள இருந்து அது ஞாயிற்றுக்கிழமை சொல்லும், மீட்டிங் நேரங்களில் சொல்லும், இன்னைக்கு நீ பலத்த அற்புதம் செய்யும். மற்ற மாதிரி கல்யாணங்களுக்கெல்லாம் போனா சொல்லும், இன்னைக்கு முடியாது. ஏன் நாங்க ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு கல்யாணத்துக்கு போய் ராப்ரி அண்ணனுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க ஒரு அற்புதத்தை சொல்றேன். அங்க நான் கொஞ்சம் கேவலப்பட்டு தான் வந்தேன். நிறைய அனுபவம் இருக்குது. காரை கொண்டு விட்டுட்டேன். காரை கொண்டு விட்டுட்டு சாவி தெரியாம உள்ள இருந்துட்டு அப்படி இருந்த கிடையாது. நான் கார் சாவி உள்ள இருந்த பின்னாடி என் காரை லாக் வெளியேந்து பண்ண முடியாது. ஆனா கார் சாவி உள்ள இருந்துச்சு. ஆனா ஏன் கார் சாவி லாக் ஆயிட்டு. அப்படி ஆகாது, என் காரு ஆக கூடாது. ஏன்னா விலை உயர்ந்த கார்ல தான் அப்படி ஆகுது. டுபாக்கூர் கார் தான். நம்ம பூட்டுனா பூட்டு, நம்ம திறந்த திறக்கும். சாவி உள்ள இருந்த போது இத்தனை வருஷமும் டோர் பூட்டின கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாவியை உள்ள வச்சுட்டு இனி ஏதோ திறந்து எடுக்க உள்ள போகும்போது என் கார் லாக்கு திறக்கல. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை கர்த்தர் ஏதாவது என்னை வச்சு ஓட்டும், ஏதோ என்னை கர்த்தர் சொல்ல எனக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆனா எனக்கு எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்குமேலும் தெரியல. இந்த டிவி இந்த மாதிரி இருக்கிற திடீர்னு பாக்ஸ் சத்தம் போடும். உங்களுக்கு எப்படி எதாவது நடக்கும்னு தெரியல. ஏன்னா நான் இங்கேயே இருக்கிறேன் பாருங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு 2 மணி நேரம் வச்சோன்னா ப்ரேயர் பண்ணோன்னா பல மைண்டு பேசும். சரி எந்திரிச்சு ஆத்தாவட்டுக்கு வச்சு கஞ்சி குடிச்சிட்டு வருவோம். இங்கே எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆசை ஓடுங்க. கொண்டாடிட்டு ஒரு நேரம் ஃபோன் பண்ணலாமா, பார்க்க போகலாமா, பிள்ளைக்கு காய்ச்சல் சொல்கிறாங்களா பார்க்க போகலாமா, கொஞ்சம் காசு கஷ்டமாக இருக்குது காசு தர்றவங்ககிட்ட ஃபோன் பண்ணிடலாமா. இது எங்களுக்கும் ஆசை வரும். உங்களுக்கு 3 மணி நேரத்தில் வருதுல்ல, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரத்தில் வரும். ஃபோனை ஆஃப் பண்ணல. முதல்ல நானே எனக்குள்ள பேசணும். ஃபோனை ஆஃப் பண்ணி நீ வயல முதல்ல கர்த்தர் பேசுறதுக்கு இடம் கொடு. முதல்ல கர்த்தர் பேச இடம் கொடு. எனக்கு தெரியும் கர்த்தர் எப்படி நடத்தும், என்ன மாதிரி கொண்டு போய் எனக்கு தெரியும். அப்பவுமே தெரியும் புல்லாங்குழல் வாசிப்பேன் நான். இன்னைக்கு எனக்கு ஒரு கேடு வரும். எனக்கு கர்த்தர் அலவுடு கொடுக்காம இருக்கும்போது எதிர்த்து நம்ம எதாவது செஞ்சா மாட்டிடுவேன். பேசணும் உங்கள்கிட்ட கடவுள் இந்த மாதிரி. உங்களையும் தேவன் வந்து சில விஷயம் தடுத்து நிற்பா. அதுக்கு முந்தின நாள் கர்த்தர்கிட்ட சொல்லியாச்சு, பிரசங்கம் பண்ணக்கூடாது, இருக்கிறதுன்னு சொல்லு, இருக்கிறது ஆவி எனக்கு வந்து நீ இதை மட்டும் தான் பேசணும்னு சொல்லி. அப்போ கடவுள் உங்களை வந்து இந்த மாதிரி தேவனுடைய தூதனாலேயோ தேவனுடைய ஆவியினாலே உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதங்களை செய்தாதான் நீங்க அடுத்த மூவ் பண்ண முடியும். அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு முடவனா இருந்துட்டேன், குருடனா இருந்துட்டேன், பலகீனமா இருந்துட்டேன், நான் பரவாயில்லை, நான் ஓடுவேன். நான் என் பலகீனத்தை பார்த்துட்டு நான் கடவுளை ஆராதிக்க போக மாட்டேன். நான் எவ்வளோ பலகீனம் இருந்தாலும், எனக்கு பிடிக்காத மனுஷன் இருந்தாலும், பிரசங்கம் பிடிக்காம இருந்தாலும், மனுஷர்களை சுற்றி இருக்கிற மோசமானவனா இருந்தாலும், நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மதிப்பேன், நான் கொடுப்பேன்னு பலமா இருந்தா கர்த்தர் உங்களை சந்திக்க ஆரம்பிக்கும். இன்னொரு இடத்துல நிறைய இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் அந்த விஷயத்துல தான் கடவுளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. 4000 பேருக்கு சாப்பாடு. அதே அந்த இடத்துல தான் அந்த 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 கலிலியோ கடற்கரை பக்கத்துல இருந்த மலைக்கு மேல முதல்ல அற்புதம். அப்புறமா அன்னைக்கு கூட்டம் கூட்ட ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வயிறார சாப்பாட்டை கர்த்தர் கொடுத்துச்சு, அற்புதத்தை செஞ்சு வச்சுச்சு. நான் சொல்றேன், இப்படிதான் கர்த்தர் தேடணும். காலையிலே வியாழக்கிழமை காலையிலேயே பிள்ளைங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறீங்களா மண்டைக்கு உருவத்துக்கலாம். அப்பவே உங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு சபைக்கு வந்துடும். நான் எனக்கு சர்ச்சை போடுற நாள் நான் சர்ச்சுக்கு தான் போவேன். நான் மீட்டிங்னா 10 பேரை கூட இழுத்துட்டு வரணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 25 மீட்டிங்னா நீ மார்ச் 25 ரெடி ஆயிடணும். 25 ஒவ்வொரு 25 பேரை கூப்பிடுறது. நீ என்ன விபச்சாரத்தை கூப்பிட இல்லை. டூர் போற டூர்னா பாரு, பண்டு போட்டு 50 பேரை ஏற்றி வண்டியில் கொண்டு போறான் அவன் டூருக்கு. கடவுளுக்கு பிடிச்சா என்னன்னு கேட்டா, கடவுள் திறன்னா சும்மா ஒன்று வசனங்கள் எல்லாம் ஒரு எனக்கு இந்த இவனை கூட பேசி பிரசங்கம் பண்ண முடியாது. நல்லா குற்றமே சொல்லிட்டு இருக்க வேண்டிய சில நேரத்தில் ஒரு சகோதரன் சொல்றாரு, இந்த சபையை விட்டு போனவர் தான். அவர் சொல்றாரு, பிரதர், வாக்கு தத்தம் பைபிள்ல இருக்குது, வாக்கு தத்தம் நிறைவேறும்.
நீ ஆபிரகாமை போல வாழ்ந்தா உனக்கு நடக்கும். நீ ஆபிரகாமுக்கு கிடைச்சலாம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்து இயேசுக்கு மூலமா எனக்கு உண்டாகி வசனம். நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமை போல இருக்கியான்னு ஒரு கேள்வி எழும்பும். ஆபிரகாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள பலப்பட்டான். நீ ஆபிரகாமை போல கிறிஸ்து இயேசுக்குள்ள பலப்பட்டால் ஆபிரகாமுக்கு கிடைச்ச நன்மை எல்லாம் எனக்கு கிடைக்கும். வசனம் இருக்கிறதுனால எனக்கு கிடைக்காது, வசனத்துல வாழ்ந்தாதான் கிடைக்கும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீ தான் நிறைவேற்றணும், நீங்க தான் ஓடணும்.